ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப சீரியஸாக இப்போ போயிட்டுருக்க ஒரு இஷ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இப்படி வீடியோ நான் வந்துட்டு பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோவோடு வந்திருக்கேன் அப்படின்னா, ஏன்னா இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இப்படி நடக்கிறது. நிறைய தடவை நடக்குது. ஆனால் இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது இன்னுமே தெரியல. ஏன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா, இந்த மாதிரி நடக்கிறது ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம். இல்லை குறையுமா அப்படிங்கிறதாவது எதிர்பார்க்குறோம். குறையறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. கிருஷ்ணகிரி ஸ்கூல் இஷ்யூ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரும் இதை பற்றி தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பேசலான்னு நினச்சேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்னதாக ஒரு 2 நிமிஷம் வீடியோக்கே என்னால் பேசிட்டு போயிருக்க முடியும். பட் ஐ வாண்ட் டு டெல், என்னோட எல்லாத்தையுமே சொல்லணும், என்னோட கோவம் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஒரு லாங் வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கிருஷ்ணகிரியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு 8வது படிக்கிற பொண்ணு ரொம்ப நாளாக எனக்கு வயிறு வலி அப்படின்னு சொல்லிட்டு வயிறு வலியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் செக் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னவும் பேரண்ட்ஸுக்கெலாம் ஒரே வந்துட்டு ஷாக்கு. இவளே ஒரு குழந்தை தான், ஸோ இவ வயிற்றில் ஒரு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டாக்டர்கிட்ட டாக்டர் நல்லா செக் பண்ணுங்கள், இவ ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு தகுந்த அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தின உடனே அவங்க ஒரு பெண் அதிகாரி இந்த குழந்தைய தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் பல ஷாக்கிங் நியூஸஸ்லாம் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஒரு நாள் 3 ஆசிரியர்கள் என்னை தனியாக ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போய் என் வாயை பொத்தி என்னை சில கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்கும் போதே வந்துட்டு அவ்வளோ இந்த மாதிரி விஷயங்களை அந்த குழந்தை வாயால் கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. அந்த வழி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில. அவங்க பேரண்ட்ஸ் அந்த எவ்வளோ வழியில் இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் இதை கேட்டோன்னே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது யாராலையுமே அந்த வழியை புரிஞ்சுக்க முடியாது. அந்த குழந்தையோடைய வழியை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. இப்போது அந்த ஆசிரியர்கள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்து அந்த 3 ஆசிரியர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஆசிரியர்களையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை போய்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்தால் தான் இந்த குழந்தையுடைய கர்ப்பத்துக்கு உண்மையாலுமே யார் காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வரும். ஒருவேளை கன்ஃபார்ம் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான் இப்போ என்னுடைய கேள்வி. கன்ஃபார்ம் ஆனால் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ரேப் பண்ணவன், இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்ட ஆண்களுக்கெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் என்ன பெருசாக தண்டனை கொடுத்துருக்கீங்க? மிஞ்சி போனால் அவனை தூக்கி ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளே வைப்பீங்க. அவன் வந்துட்டு ஜெயிலில் 3 வேளை சாப்பாடு போடுறாங்களா, சாப்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்குள்ள அவனுக்கு போட்ட ஃபைனை வந்துட்டு அங்கேயே சம்பாரித்து அந்த ஃபைனையும் கட்டிட்டு அப்புறம் வெளியே வந்துடுவான். என்ன எனக்கு புரியல. இவ்வளோ தான் வந்துட்டு ஒரு ரேப்பிஸ்ட்டுக்கான தண்டனையா? ரேப் பண்ணி ஒருத்தன் ஒரு பொண்ணை கொலை பண்ணிடுறான். ஆனால் அவனுக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனை இதுதான். நீ போப்பா ஜெயிலுக்குள்ளே போ, பத்திரமா இரு, ஒரு 20 வருஷத்துக்கு சாப்பாடு போ, நாங்கள் 3 வேலையை போடுறோம், நீ காலை ஆட்டிட்டு நல்லா தூங்க, அங்கே கொடுக்குற வேலையெல்லாம் செய்ப்பா, இவ்வளோதான் உனக்கு தண்டனை. நல்ல தண்டனை இல்லை, அவ்வளோதான் ஒரு ரேப்பிஸ்ட்டுக்கான தண்டனை. அப்படிங்கும் போது அப்புறம் எப்படி ரேப் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கம்மியாகும்? இன்னும் அதிகமாக தான் பண்ணுவான். என்ன பெருசாக தண்டனை கொடுத்த போகிறானுங்க? தூக்கி உள்ளே வச்சு சாப்பாடு போட்டு நம்மளை பார்த்துக்குவானுங்க, அவ்வளோதானே. என்ன அவனுக்கு சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும், இவ்வளோ தானே. நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போவான். நமக்கு ஒரு பொண்ணை ரேப் பண்ணணும்னு தோணுதா, பண்ணுவான் அவன் தைரியமா. ஏன்னா இங்கே சட்டங்கள் அப்படி இருக்கு. ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுற தைரியம் இங்கே ஒருத்தனுக்கு இருக்கு. ஆனால் தகுந்த தண்டனையை கொடுத்து அடுத்ததை பண்ண விடாம தடுக்கிறதுக்கான இது நம்ம நாட்டில் இல்லை. அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அது சட்டத்துக்கு எதிரானது. இதில் வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்கறது, இல்லை அவனை ஏதாவது பண்ணிட்டு என்கவுண்டரில் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு போட்டுட்டா அந்த என்கவுண்டர் பண்ண ஆஃபீஸர் மேலே ஹியூமன் ரைட்ஸு எல்லாம் பாய்வானுங்க. ஏன்டா ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொல்லும் போது வந்துட்டு, இல்லை ஒரு பெண்ணை ரேப் பண்ணி கொல்லும் போது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் எங்கே பிடுங்க போனீங்கன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு உடனே ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து வந்துடுவானுங்க காலை ஆட்டிக்கிட்டு. இல்லை எனக்கு புரியல. தென் இன்னொன்று,
அங்கே பெரிய போராட்டமே போய்கிட்டு இருக்கு கிருஷ்ணகிரியில். அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ், ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் பண்றப்ப வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக அங்க இருக்கிற இளைஞர்கள் சில பேர் அரெஸ்ட் பண்ணா கூட்டம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பெரிய இதாகி அங்க வேனுக்குள்ள ஏத்தின இளைஞர்களை வந்துட்டு பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. போலீஸ்குள்ளேயும் தள்ளுமுள்ளு நடந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. தென் வந்துட்டு ஒரு பெண் அதிகாரிக்கும் அங்க இருந்த பெண்களுக்கும் சில வாக்குவாதம்லாம் நடந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பப்ளிக் கோவப்படுறான், போராட்டம் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பப்ளிக் எப்படி அடக்கிறதுன்னு தான் பார்க்குறீங்களே தவிர அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வை கொண்டு வர்றதுங்கிறத நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. போராட்டம் பண்ணுறாப்பா எங்களுக்கு தலைவலியை போட்டு கூட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அவ்வளோ வலியும் வேதனையும் அவங்களுக்குள்ள இருக்கு. தான் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற வலியும் வேதனையும் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த கோவத்துல தான் அந்த போராட்டமே பண்றாங்க. அவங்கள நீங்க அடக்க ட்ரை பண்ணவே கூடாது. அந்த நாய்க்கு, அந்த அவனால நாய் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காமவெறி பிடிச்ச மிருகத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை தான் நீங்க இப்ப யோசிக்கணும். அதை விட்டுட்டு இவங்களை அடக்கணும், இவங்களை என்ன பண்ணலாம், இவங்க போராட்டத்தை எப்படி கலைக்கலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிக்க கூடாது. தென் நான் அப்பயே சொல்றேனே, இங்க வந்து அதிகபட்ச தண்டனையா இப்ப என்ன கொடுத்துட போறாங்க? ஜஸ்ட் அவங்களை தூக்கி இத்தனை வருஷம் ஜெயிலில் வச்சு சாப்பாடு போட்டு பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். இந்த தண்டனை வந்துட்டு அடுத்தடுத்து ரேப் நடக்கிறது நிற்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிற்காது. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி தண்டனை எல்லாம் நிறைய பேருக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்பெல்லாம் நின்றுச்சா? இல்லை, நடந்துட்டு தானே இருக்கு. இன்னும் எல்லா நியூஸ் சேனல்ஸுக்குமே வந்துட்டு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு 2 நியூஸ் சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன். இந்த பாலிமரு, அதுக்கப்புறம் சன் டிவி, ஏதோ இருக்குல்ல, ஏதாவது ஒரு 2 நியூஸ் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்களேன். அதுல சும்மா ரேண்டமா பாத்தீங்கன்னாலே ஒரு நாளைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை, இந்த மாதிரி ரேப்பு, இந்த மாதிரி கேஸ்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 கேஸ் 3 கேஸ் ஆகுது கண்ணில் பட்டுருது. அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியறதே இவ்வளோங்கும் போது இன்னும் தெரியாம எத்தனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க யோசிச்சு பார்க்கணும். கடுமையான தண்டனை வேணும், மரண தண்டனை தான் ஒருத்தன் ரேப் பண்ணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு காரணமே அடுத்து பண்ண போறவனுக்கு நம்ம செத்துருவோங்கிற பயத்திலேயாவது அந்த பொண்ணு மேல கை வைக்க மாட்டான் அப்படிங்கிற காரணத்தினாலதான். ஒரு பொண்ணு மேல இங்க ஒருத்தன் தைரியமா கை வைக்கிறான், தூக்கிட்டு போய் ரேப் பண்றான். எங்க இருந்து அவனுக்கு அந்த தைரியம் வருது? இந்த கவர்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கவர்மெண்ட் சரியில்லைங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இல்லை. அதுதான் இங்கே நடக்கிற அத்தனை ரேப்ஸுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம். இந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சிருந்து தப்பு பண்றவனுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்திருந்தா இப்படி இருந்திருக்காது, இங்க நிலைமையே வேறையா இருந்திருக்கும். தென் அங்க உட்காந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாருல ஜட்ஜு, அவருடைய வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பெண்ணுக்கு இது நடந்திருந்தால் நீங்க ஆயுள் தண்டனை கொடுக்க மாட்டீங்க, மரண தண்டனை கொடுப்பீங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்க வீட்டில் இருந்த ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது அப்ப நீங்க வந்துட்டு கடுமையான தண்டனையா கொடுப்பீங்க. ஆனா வந்துட்டு பீப்புளுக்கு நடக்கும் போது நீங்க அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டீங்க. அதுதான் இங்க உண்மை.